குணமாகணுங்கிற கருணை என்னிடத்துல இருக்கு. அதனால உன்னை போய் குழப்பறதுக்கு நான் பேசுவேன் அர்ஜுனா, நீ தப்பாக புரிந்து கொண்டாய். லோகேஸ்மின் விவிதானிட்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம். இப்பதான் வழிய பிரிச்சு விடுகிறான் கண்ணன். இந்த வழி வேற, இந்த வழி வேற. கீழே என்ன சொல்லியிருந்தா, கர்மயோகம், அதற்கு மேல ஞான யோகம்னு சொன்னானோ இல்லையோ. அதாவது ஒரு ஒரு கொடியாட்டம் இப்படி போட்டுங்க, ஒரு மரத்தோட தண்டாட்டம், இது தண்டு, இதுக்கு மேல மரம், அதுக்கு மேல கிளைங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். இப்ப கண்ணன் என்ன பண்ணிட்டான், வெவ்வேறு கிளையா பிரிச்சு விடுறான். இது கர்மயோகம்ங்கிற வழி, இது ஞான யோகம்ங்கிற வழி. இந்த ஊருக்கு போய் நீ அதுக்கு போக வேண்டிய தேவையே கிடையாது. நேரையே கர்மயோகம் ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும். இது 3வது அத்தியாயத்தினுடைய முக்கியமான கருத்து. 2வது அத்தியாயத்திலே கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரத்துக்கு போகும்னு சொல்லல. கர்மயோகத்திலிருந்து ஞான யோகம், ஞான யோகத்தை அனுஷ்டித்த ஆத்ம சாட்சா்காரம். ஆனா 3வது அத்தியாயம் ஞான யோகத்தையே விட்டுடு. அர்ஜுனன் கேள்வி என்ன ஆரம்பிச்சான், கர்மயோகத்தையே விட்டுடலாமான்னு கேள்வி ஆரம்பிச்சான். இப்ப கண்ணன் பதில என்ன முடிக்கிறான், ஞான யோகத்தையே விட்டுடலான்னு பதில முடிச்சுட்டான். இப்ப பாவம் கேள்வி கேட்டதே வீணாப்படுத்த அர்ஜுனனுக்கு. இவன் நினைச்சது யுத்தத்திலேருந்து ஓட, இவனுக்கு புரிய வைக்கணும் யுத்தத்திலிருந்து எப்படியுமே நீ ஓட முடியாதுங்கிறதுக்காக. கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும் அர்ஜுனா. ஞான யோகேன சாங்கியானாம், ஞான யோகத்தாலே சாங்கியர்களுக்கு, இந்த இடத்துல எழுதி வச்சுங்கோ, சாங்கியர்களுக்குன்னா ஞான யோக நிஷ்டர்களுக்குன்னு அர்த்தம். அதாவது இந்திரியங்களை அடக்க தெரிந்தவர்களுக்கு. சங்கியானா ஆத்மானு பார்த்திருக்கோம், சாங்கியானாம்னா ஆத்மாவிலே மனசை செலுத்தி இந்திரியங்களை மேய விடாமல், திரிய விடாமல் ஓரளவுக்கு யாரால அடக்க முடியறதோ அவனுக்கெல்லாம் ஞான யோகம். அதுக்கப்புறம் கர்மயோகேன யோகினாம், யாருக்கெல்லாம் இந்திரியங்கள் அடக்கிறதுக்கு முடியாதோ அவனுக்கு கர்மயோகம். ஆக 2 பேருக்கு நான் மருந்து கொடுக்கணும் இல்லையோ. இப்ப கர்மயோகிகளுக்கு இந்திரியங்கள் அடக்க முடியாது, ஞான யோகிகளுக்கு இந்திரியங்கள் அடக்க முடியும். இப்ப நான் இருக்கேன், ஒரு வைத்தியர் இடத்துல போய் நின்று, சாமி எனக்கு இந்த வியாதி இருக்கு, இதை கொடும்னார். சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உடனே வைத்தியர் ஆரம்பிப்பார். முதல்ல இன்னத்தெல்லாம் நிறுத்து, நான் என்ன மருந்து கொடுத்தாலும் சரியா போகாது, இதெல்லாத்தையும் நிறுத்துங்கோ. முக்கியமா நிறைய பேர் என்ன சொல்லுவா, இந்த 2 எழுத்து பான நித்தியப்படி கார்த்தால சாப்பிட்டு இருக்க முடியும். அப்படி ஒருவேளை அது இல்லைன்னா அன்னைக்கு நாளே ஓடாது சுவாமி, பிரயோஜனம் இல்லை, ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுறது இந்த 2 எழுத்து நாம சாப்பிடலன்னா. பால் அடிய சொல்லல, இப்ப பால்ல ஏதோ வரணத்தை சேர்த்து சாப்பிடுற முடியும், அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதை முதல்ல நிறுத்து சொல்ல ஆரம்பிப்பார் வைத்தியர். நாம என்ன சொல்லுவோம், சுவாமி அதை மட்டும் சொல்லாத்தையும், அதை சாப்பிட்டு ஏதான மருந்து இருந்தா சொல்லும். அப்போ இதை சாப்பிட்டுட்டே வியாதி குணமாகணும்னு நினைக்கிறவன் ஒருத்தன், சரி என்னால சாப்பிடாது இருக்க முடியும், எனக்கு நீர் அதுக்கு தகுந்தா அப்புறம் மருந்து கொடும் அப்படின்னு சொல்றவன் இன்னொருத்தன் வைத்திய இடத்துல போனா, விட்டாத்தான் சுவாமி என்னால மருந்து கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த வைத்தியர்கிட்ட இனிமே நான் போக மாட்டேன். யார் விடாட்டாலும் மருந்து கொடுக்கறேன்னு சொல்றானோ அவங்கிட்ட தானே நான் வைத்தியனா போய் நிற்பேன். இப்ப கண்ணன் அதே போல சொல்லிட்டான், இந்திரியங்களை அடக்க தெரிந்தவர்களுக்கு இந்த வழி, அடக்க தெரியாதவர்களுக்கு அந்த வழி. இந்திரியங்கள் அடக்க தெரியறதா ஞான யோகத்துக்கு போடு, இந்திரியங்கள் அடக்க தெரியலையா கர்மயோகத்துக்கு வந்துடும். என்ன கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் பிரித்து விடுகிறான் கண்ணன். அப்ப அர்ஜுனனுக்கு இருந்த சந்தேகம் என்ன, இல்லையே போன அத்தியாயத்திலே கர்மயோகத்திலேருந்து ஞான யோகம், ஞான யோகத்திலேருந்து ஆத்ம சாட்சா்காரம்னு சொன்னியே, இப்ப பாதைய மாத்தி விட்டுட்டியே, நான் கர்மயோகம் பக்கம் போயிட்டா அப்புறமும் ஞான யோகத்துக்கு தானே போகணும்னா. வேண்டாம் அர்ஜுனா, கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கும். நீ ஒண்ணு இந்த வழியா போகணுங்கிற தேவையே கிடையாது, நேரேயே ஆத்ம சாட்சா்காரத்தை கர்மயோகத்தால பெறலாம்ங்கிறது 3வது அத்தியாயத்தினுடைய கருத்து. இப்ப சொல்றேன் கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம். 3வது அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகம் பார்க்கலையோ இல்லையோ. அசக்தியா லோகரக்ஷாயை குணேஷ்வாரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவான் ன்யஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. நீங்க ஞான கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்கள் கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுங்கோ. 32 ஸ்லோகம் தான் ஞாபகம் வச்சுட்டா கீதனுடைய அர்த்தம் எல்லாம் நம்ம மனசுல நிற்கும். அசக்தியா லோகரக்ஷாயை, உலகத்தை ரட்சிப்பதன் பொருட்டு. உலகத்தை ரட்சிப்பதன் பொருட்டுன்னா என்ன அர்த்தம், இங்கே உலகத்தில் இருக்கிற நல்லோர்கள் இந்திரியங்களை அடக்க தெரிஞ்சவாளை மட்டும் ரட்சித்து பிரயோஜனம் இல்லை, அடக்க தெரியாதவர்களையும் ரட்சிக்கணும் இல்லையோ. உலகத்திலே எல்லோரையும் ரட்சிப்பதன் பொருட்டு குணேஷ்வாரோப்பிய கர்த்திருதாம். கண்ணன் இப்ப கர்மயோகத்தை உபதேசிக்க போகிறான். எப்படிப்பட்ட கர்மயோகம், குணேஷ்வாரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவான் ன்யஸ்யோக்தா. நான் செய்கிற கர்மாக்கள் எல்லாம் முக்குணங்களாலே தூண்டப்பட்டு செய்கிறேன். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், நம் 3 குணங்கள் தூண்டினபடியால தான் நான் கர்மாக்களை பண்ணுகிறேன் என்கிற எண்ணத்தோடே முக்குணங்கள் தானே தூண்டிடுமான்னு. சத்துவகுணத்துக்கு என்ன ஏதான சக்தி இருக்கா, ரஜோகுணத்துக்கு சக்தி இருக்கா, அது என்ன பரமேஸ்வரனா இல்ல ஆத்மாவா? ரெண்டும் இல்லை. அப்ப வெறுமைக்கான இந்த 3 தூண்டாது, பகவான் நியமிக்க இந்த 3 தூண்ட நான் என் கர்மாவை செய்கிறேன். இப்ப 2 நிலைக்கு போறான்.
இந்த 3 குணங்கள் தூண்ட செய்கிறேங்கிறது முதல்ல நினைக்கிறான். முக்குணங்களுக்கு எப்படி தனக்கே சக்தி உண்டா ஞானம் உண்டா தூண்டுறதுக்கு? சர்வேஸ்வரேவான் யஸ்யோக்தா, சர்வேஸ்வரன் நியமிக்க அதன் வழி ஆடுகிற முக்குணங்கள் தூண்ட என் கர்மாவை நான் செய்கிறேன். என்ன யாரொருத்தன் விடாம கர்மயோகத்தை செய்கிறானோ, அசக்தியா பற்றற்ற கர்மயோகத்தை செய்கிறானோ, அசக்தா லோகரக்ஷாயை குணேஸ்வரோப்பிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரேவான் யஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்குங்கிறதை கண்ணன் பெருமான் காட்டி கொடுக்கிறான். 2வது அத்தியாயத்துக்கு 3வது அத்தியாயத்துக்கும் பெரிய வேறுபாடு அடுத்தடுத்த படிக்கட்டா சொல்லப்பட்டிருக்கு 2வது அத்தியாயத்திலே. ஆனா 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும். இது உண்மை. அப்ப இப்போதைக்கு படி இதை சொன்னத்திலேருந்தே இன்னொரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கணும். என்ன எண்ணம்னா, கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டானோ இல்லையோ, அதுக்கப்புறம் கர்மயோகம்ங்கிற கீழ்ப்படிக்கட்டு ஞான யோகத்துக்கு போகும்னு சொன்னானோ இல்லையோ, அப்ப ஞான யோகிகளுக்கெல்லாம் கர்மயோகம் வேண்டாமாங்கிற கேள்வி வருமா வராதா? இப்ப 2 பாதை பிரிச்சு விட்டுட்டோம். இது ஞான யோக பாதை, இது கர்மயோக பாதை. கர்மயோகத்துல நேர ஆத்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சிடும். இது ஞான யோகமும் இல்லையோ, இதுலயும் நேர போயிடலாமா? இதுக்கு கர்மயோகமே வேண்டாமான்னு தோணும். அதைத்தான் ரொம்ப அழகா தெரிவிக்கிறான் கண்ணன். கர்மயோகிகளுக்கு ஞான யோகம் தேவையில்லை, ஞான யோகிகளுக்கு கர்மயோகம் கண்டிப்பா வேணும். இந்த 2த்துல இருக்கிற வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தன் ஞான யோகத்தை அனுஷ்டிக்கணும்னா சரீரம் வேணுமா வேண்டாமா? கடைசி பட்சம் மத்த எது இருக்கோ இல்லையோ உடம்பு வேணும். உடல் வேணும்னா சாப்பிட்டா தான் ஓஹோன்னு வாழறதுக்கு சாப்பிட வேண்டாம்னா, வாழறதுக்காகவான்னு சாப்பிடணுமா வேண்டாமா? 2 வழி எல்லாரும் சொல்றோமோ இல்லையோ. சாப்பிடறதுக்காக வாழறீடா, இல்ல வாழறதுக்காக சாப்பிடுறீடா? வாழறதுக்காக சாப்பிட்டா நியாயம், சாப்பிடறதுக்காக வாழறதுங்கிறது ரொம்ப மோசம். அன்னம் அன்னம்னு சொல்றோமோ இல்லையோ, அத்தியத்தே அத்திச்சன்னு சொல்லுவார்கள். உண்ணப்படும் உண்ணும் 2 அர்த்தம் அன்னம்ங்கிறதுக்கு. இப்போ நான் அதை ஒரு வரையறைக்குட்பட்டு ஒரு நியதிக்குட்பட்டு ஓரளவுக்கு சாப்பிட்டா நான் அதை சாப்பிடலாம். அந்த கோட்டை தாண்டி அதை நான் சாப்பிட ஆரம்பிச்சா அது என்ன சாப்பிடும்? இதுதான் அன்னம்ங்கிற சொல்லுக்கே அர்த்தம். அத்தியத்தே அத்திச்ச, ஓரளவுக்கு சாப்பிட்டேன்னா சாதாரணமா சொல்றமே, அமிர்தமா இருந்தா கூட ஒரு அளவுக்கு மேல போடுதுன்னா அமிர்தமும் விஷமாக நெஞ்சாடுறதுன்னு சொல்றோம் இல்லையோ. நான் அதை அளவுக்குட்பட்டு சாப்பிட்ற வரைக்கும் என்னால விழுங்கப்படும், உண்ணப்படும். கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டுட்டேன்னா என்ன விழுங்கிடும், என்னையே அது சேர்த்து சாப்பிட்டுறது இல்லையோ. எதற்கும் கடைசி பட்சம் அன்னமான சாப்பிடணும் வாழ. இப்ப கண்ணன் சாதித்தான், அந்த அன்னத்தை சம்பாதிக்க அன்னத்தை சேர்க்க நீ ஏதானு வேலை பார்க்கணும் இல்லையோ. அந்த வேலை பார்க்கறதுன்னா அதுக்கு சம்பாத்தியம் தேவைப்படும் இல்லையோ. இந்த வேலை பார்க்கறதே கர்மயோகம் தான் அர்ஜுனா. அப்ப ஞான யோகியும் கர்மயோகம் விடாது, ஆனா கர்மயோகி ஞான யோகத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை. அப்ப இந்த 2 வாக்கியத்தினால என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வேற வழியே இல்ல, கர்மயோகத்தையே பற்ற வேண்டும். என கேள்வி ஆரம்பம் ஞான யோகத்துக்கு நேர போயிடலாமான்னு. இப்ப கண்ணன் வெவ்வேறு விதமா அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். தேர்ந்த வழக்கறிஞன், அவ்வளவுதான் கண்ணனை பத்தி சொல்லணும். அவன் பாஷன் நீதிமன்றத்துக்கு போறோம், என்னென்னமா எடுத்து குறிப்பி வைக்கிறா. இப்படி பார்த்தா இப்படி பார்த்தா இப்படி பார்த்தா இது அத போல. இப்ப இந்த 3வது அத்தியாயம் முழுக்க வெவ்வேறு விதமா கண்ணன் தன்னுடைய வாதங்களை அமைக்கிறான். அதுல முதல் வாதம், கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கும். ஞான யோக நிட்டர்களையும் கர்மயோகம் விட்டுடவே விட்டுடாது. ஒருத்த ஞான யோகியாக இருந்தாலும் அவன் சரீரத்தை பார்த்து கொள்வதற்காகவாவது கர்மயோகம் அவசியம் தேவை. மேல ஸ்லோகத்தை பார்ப்போம். ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஞான யோகத்தாலே இந்திரியங்களை அடக்க தெரிந்தவர்களுக்கும் கர்மயோகத்தாலே இந்திரியங்களை அடக்க முடியாதவர்களுக்கும் என்று 2 வழி பிரிச்சு வச்சுட்டேன் அர்ஜுனா. அதுக்கு மேலே ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மம் புருஷ அஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. இது அர்ஜுனனுடைய சந்தேகத்துக்கு இன்னொரு விதத்துல விடை. ந கர்மணாம் அனாரம்பாத், நீ இப்ப கர்மயோகம் இல்லாமல் நேர ஞான யோகத்துக்கு போலான்னு கேட்டியோ இல்லையோ, முடியவே முடியாதுன்னு சொல்றேன். இப்போ கர்மயோகத்தை தொடங்காமல் ஞான யோகத்துக்கு ஒத்தனால போகவே முடியாது. 1. 2வது, தொடங்கிட்டு பாதியில விட்டுட்டு போகலாமான்னு கேட்கறதா வச்சு தொடங்கிட்டு பாதியில விட்டாலும் ஞான யோகம் சித்திக்காது. இது 2 தான் இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது 2 நீங்க என்னன்னு வச்சுக்கணும்னா, யுத்தத்தை ஆரம்பிக்காமல் நடத்தாமல் நீ ஞான யோகம் ஆக முடியாது. யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டு 18 நாள் போடாம 9 நாள் போட்டு ஓடி போயிட்டியானாலும் ஞான யோகம் சித்திக்காது. இது 2 தான் ஸ்லோகத்தினுடைய பொருள். கண்ணன் யுத்தம்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு யுத்தம்னு சொல்லிட்டா பிடிக்காது படும் இல்லையா அர்ஜுனனுக்கு. அதனால கர்மா கர்மா கர்மான்னு சொல்லிட்டு அவன் போடும். உண்மையான அர்த்தம் யுத்தம் தான் இப்போதைக்கு. ஆனா அன்னைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் கர்மா தானே. ஏன்னா இப்ப நாம யார சண்டை போட்டு இந்த இடத்துல காத்துட்டு இருக்கேன். கர்மத்தை ஆரம்பிக்காமல் இருந்தாலும் ஞான யோகம் சித்திக்காது. ஆரம்பிச்சுட்டு பாதியில விட்டுட்டு ஓடிட்டாலும் ஞான யோகம் சித்திக்காது. இது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ந கர்மணாம் அனாரம்பாத்
நைஷ்கர்மியம் புருஷ அஸ்னுதே. இந்த இடத்துல நைஷ்கர்மியம்னா செய்யாமல் இருப்பதான ஞான யோகம். அர்ஜுனுடைய அபிப்பிராயப்படி ஞான யோகம்னா செய்யாமல் இருக்கிற சொல்லியும், கர்மயோகம்னா செஞ்சு செஞ்சு கட்டப்படுற சொல்லியும். நைஷ்கர்யம் என்கிற ஞான யோகம் புருஷான அஸ்னுதே அடைவதே கிடையாது. கர்மணாம் அனாரம்பாத் ஆரம்பிக்காம மட்டும் இவனால கர்மயோகத்தை ஆரம்பிக்காமல் ஞான யோகத்தை தீண்டவே முடியாது. இரண்டாவது நச்ச சந்நியசனாதேவ. சந்நியசனம் சந்நியாசம்னா ஆரம்பிச்சதை விட்டுடுறது. சந்நியாஸ்தமையான விட்டுடுறேன். சன்னியாசிகள்லாம் போய் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கிச்சே போய் ஒரு குளத்துல இறங்குவா. ஒரு பெரியவர் காஷாய அம்பரம் கொடுப்பார். நான் திருந்தட்டை வாங்கிண்டு சந்நியஸ்தமையா சந்நியஸ்தமையா என்னால் எல்லாம் விடப்பட்டது 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 என்று சொல்லிக்கணும். சந்நியாசம்னு சொன்னாலே எல்லாத்தையும் விட்டுடுற சொல்லியும். நச்ச சந்நியசனாதேவ ஆரம்பிச்ச யுத்தத்தை பாதியில விட்டுட்டேன், ஆரம்பிச்ச கர்மயோகத்தை பாதியில விட்டுட்டேன், அப்பவும் ஞான யோகம் சித்திக்காது. இந்த ரெண்டுத்தினாலையும் தெரிஞ்சுக்க வேண்டியது, நேர ஞான யோகத்துக்கு போக முடியாது. இதான் இப்ப பதில். நேரே போவதென்பால் கர்மயோகத்தை ஆரம்பிக்காமல் போக முடியாது, ஆரம்பிச்சு பாதியில விட்டுட்டதுனாலே போக முடியாது. கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷ அஸ்னுதே நச்ச சந்நியசனாதேவ சித்தியம் சமதிகச்சதி. இந்த இடத்துல கண்ணன் அழகா சாதிக்கிறான். எந்த ஒரு யோகத்துக்கு போகணும்னாலும் அர்ஜுனா ரெண்டு தேவை. ஒன்னுத்துக்கு அர்த்தித்வம்னு பேர், இன்னொன்னுத்துக்கு சக்தின்னு பேர். அர்த்தித்வம்னா ஆசை. இப்ப இந்த மாலை புஷ்பம் எனக்கு வேணும் அப்படின்னா முதல்ல இந்த புஷ்பத்தின் இடத்துல எனக்கு ஆசை இருக்கணும். ஆசையே இல்லைன்னா கண்டிப்பா அதை நான் தொடவே போறது இல்லை. ஆசை இருந்தாலும் இத காசு கொடுத்து வாங்குற சக்தி என்கிட்ட இருக்கணும். ஆசை இருந்தாலும் சக்தி இல்லாத படுத்துனா இதை நான் வாங்க மாட்டேன். சக்தி இருக்கு, என்கிட்ட 10 ரூபாய் பணம் இருக்கு, ஆசை இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன். அப்போ ஒரு வஸ்துவை நான் அடைவதற்கு முதல்ல ஒரு ஆசை இருக்கணும், ஆசையை நிறைவேற்றி கொள்ளுகிற சக்தி இருக்கணும். ரெண்டுல எது தனித்தனியா இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. இப்ப கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்றான், நீ நேர ஞான யோகம்னு சொன்னிய அர்ஜுனா, முதல்ல உனக்கு அதுல ஆசை இருக்கணும். அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்கு, ஒன்னும் குறைச்சல இல்லை. சக்தி இருக்கணும், அது உனக்கு கிடையாதுன்னுட்டான். என்ன கர்மயோகத்தையே ஆரம்பிக்காதவனுக்கு ஞான யோகத்துக்கு ஏது சக்தி? சக்தி ஆசை ரெண்டு பேர் இருந்தா தானே ஞான யோகத்துக்கு போக முடியும். நீ எப்ப கர்மயோகத்தை ஆரம்பிக்கலையோ அப்ப ஞான யோகத்துக்கு உனக்கு சக்தியே கிடையாது. இது ஒண்ணும். அதுக்கு மேல கண்ணன் சொன்னதுதான் அழகான அபிப்பிராயம். நகி கஷ்டி க்ஷணமபி ஜாது திஷ்டத்யகர்ம கிருத் காரியதேஹி அவச கர்ம சர்வஹா பிரகிருதி ஜெயிர் குணைஹி நகி கஷ்டி க்ஷணமபி. கஷ்டித்துனா ஒரே ஒரு வினாடி பொழுது கூட, ஏதோ ஒரு வினாடியாவது உலகத்துல மனுஷன் கர்மயோகம் இல்லாத இருக்கானான்னு பார்ப்போம். இந்த ஸ்லோகத்துல கண்ணன் சொல்றது, பொறந்தண்ணியிலேருந்து போரண்ணி வரைக்கும் ஒரு கர்மா இல்லாம ஒரு சம்சாரியால வாழவே முடியாது அர்ஜுனா. நீ என்னமோ கர்மயோகம் இல்லாத வெளியில போயிடலான்னு சொல்றியே, ஒரு வினாடி கூட வாழ முடியாதுன்னா. அர்ஜுன உடனே நம்ம போல கேட்டான், நிறைய நாளை தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு கர்மம் இல்லையேன்னா. நாமெல்லாம் ராத்திரி வேளையில மட்டும் தூங்குறதா நினைச்சிட்டு இருக்கோம். தொண்ணடி பொழியாளர் பாசுரத்துல சாதித்தாரோ இல்லையோ, வேதநூல் பிராயம் 100 மனிதர் தான் புகழ் பாதியும் உறங்கி போகும், பாதி வருஷம் தூக்கத்திலே கழிச்சிருவன்னார். நின்னை 15 ஆண்டு, மிச்சம் இருக்கிறது 15 15 50 ஆண்டுன்னு அர்த்தம். பெரியவாசன் வியாக்கியானத்துல சாதித்தார், ராத்திரி பொழுதுல மட்டும் தூங்கினா மிச்சம் 15 50 இருக்கும். இவன் பகல்லையும் சேர்த்து தூங்கினா 10 5 15 தான் தேருன்னுட்டார். 50 தேரவே தேராது. இன்னொரு 35 வருஷம் பகல் பொழுதுலே கழிச்சுடுறான் இல்லையோ. நின்னை 15 ஆண்டு தூங்குற காலத்துல கர்மயோகம் இல்லையோ இல்லையோ அப்படின்னு நினைச்சுன்னு இப்ப அர்ஜுனன் கேட்கிறான், ஒரு வினாடி கூட கர்மயோகம் இல்லாமல் இருக்க மாட்டான்னு சொன்னியே கண்ணனே, இருக்கானே தூங்கறச்சே இருக்கானேன்னா. கண்ணன் நினைச்சா தூங்கறச்சே கர்மயோகம் இல்லைன்னு ஆறு சொன்னா உனக்கு? இப்ப தூங்கறதே ஒரு கர்மாதானேன்னுட்டான் கண்ணன். அது என்ன அழகான பதில். ஏன்னா இவன் தூங்கறதுங்கிறது கர்மத்திலேருந்து விலகி இருக்கிறது நினைச்சிருக்கான். அந்த தூங்கினாத்தான் எழுந்திருக்க முடியும் நமக்கே தெரியும். தூங்கினாத்தான் இந்திரியங்கள்லாம் மறுபடியும் சக்தியோட வேலை செய்யும் நமக்கு தெரியும். தூங்கினாத்தான் புத்தி கூர்மையா வேலை செய்யும்னு தெரியும். தூங்கினாத்தான் மறுநாள் கார்த்தால அலுவலகத்துக்கு போக முடியும்னு தெரியும். அப்போ இத்தனை கர்மாக்களுக்கு வழிவகுக்கிற தூக்கமும் ஒரு கர்மாவா தான் இருக்குமே தவிர, அது என்ன மனமோ ரொம்ப சுலபமா கர்மா இல்லைன்னு சொல்லிட்டா. இன்னொன்னு, தூங்கச்சே மூச்சு விடுறியா இல்லையா? கண்டிப்பா உஸ்வாச நிஸ்வாசம் இருக்கு. தூங்குறச்சே தட்டினா எழுந்திருக்கிறியா இல்லையா? கண்டிப்பா பிராணன் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா தூங்குறச்சே எல்லாம் ஹிருதயம் நின்று படுறதா, உள்ள இருக்கிறதெல்லாம் வேலை செய்யாது படுறதா, எல்லா வேலையும் செஞ்சுதான் இருக்குப்பா. நீ நினைக்கிறாய் அர்ஜுனா என்னமோ தூங்குறச்சே ஒண்ணு நடக்கலன்னுட்டு. கஷ்டி க்ஷணமபி, ஒரு வினாடி பொழுது கூட ஒரு சம்சாரியாலே ஏதாவது பண்ணாமல் இருக்கவே முடியாது. நகி கஷ்டி க்ஷணமபி, தூங்குகிற காலத்திலே கூட ஜாது திஷ்டத்ய கர்மகிருத். ஜாது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிறது. ஜாது திஷ்டத்ய கர்மகிருத். அகர்ம கிருத்துனா செய்யாதவனாக, கர்ம கிருத்து செய்பவன், அகர்ம கிருத்து செய்யாம கைவாங்கி இருக்கிறவன். திஷ்டத்ய கர்ம கிருத்து ந, ஒரு வினாடி பொழுது கூட சம்சாரி எத்தையான செய்யாம இருக்கிறது கிடையாது. காரியகேதி அவச கர்ம. அவச கர்மன்னா தனக்கு தெரியாமல் காரியம் நடந்துட்டே தான் இருக்கும். எல்லா காரியத்தையும் நாம தெரிஞ்சுதான் நடத்துறோங்கிறதே இல்லை.
இப்ப திடீர்னு ஒருத்தர் இப்படி அடிக்கிறதுக்கு வந்தா கண்ணு தானே மூடுற சொல்லியோ, அதுவும் ஒரு கர்மா தான். நமக்கே இல்லாம அந்த கர்மா நடந்துன்னு போறதே. சில சமயத்திலே இங்க இருந்து ஆகாசத்துல இருந்து ஒண்ணு விடறாப்புல இருக்கும், நமக்கே தெரியாது, தலையை எடுத்துக்கணும் இல்லையா? அவசா, என் வசத்துக்கு இல்லாத கூட கர்மா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தனை தூரம் இந்த உடலும் உயிரும் கர்மயோகத்துக்கு பழகி இருக்கு அர்ஜுனாங்கிறது அர்த்தம். இப்போ இந்த கர்மயோகம் தான் எப்பவுமே உனக்கு பழக்கம். எப்ப ஆரம்பிச்சோ அந்த பழக்கத்தை? பிறந்தன்னைக்கு அழ ஆரம்பிக்கச்சே கர்மயோகம் ஆரம்பிச்சது, ஞான யோகம் ஆரம்பிச்சதுன்னா. பிறந்த குழந்தை ஞானம் கண்ணுக்காகலாம் இழுத்து மூடிண்டு இந்த மாதிரி என்ன ஆசனத்துல உட்காந்து நான் நேர பகவானை பார்த்து ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொல்லவே ஆரம்பிக்காது. ஆனா பிறந்த குழந்தை கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறது. கண்ணன் சொன்னது உனக்கு பழகி போந்தது கர்மயோகம் தான் அர்ஜுனா, ஞான யோகம் அன்று. ஏற்கனவே சொன்னது என்ன? ஞான யோகிகளுக்கும் கர்மயோகம் வேணும், அதனால ஞான யோகத்தை விட முடியாது. இப்ப சொல்ல வர்றது என்ன கண்ணன்? இப்போ யாருக்கா இருந்தாலும் பழகினது கர்மயோகம் தான், ஞான யோகம் இல்லை. பழகினத்தை செஞ்சுட்டு போவியா, பழகாத பிடிச்சு இழுத்து வச்சிருக்கிய ஜாது திட்டத்த கர்மகிறது காரியகேதி அவச கர்ம காரியத்தே செய்கிறான். அவசகா கர்ம, தனக்கே தெரியாமல் ஒரு கர்மாவை செய்து விடுகிறான். சர்வஹா பிரகிருதி ஜெயில் குணைகி, சர்வஹான்னா எல்லோராலும், எல்லோரும், எல்லோரும் ஆறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சன்னியாசம் வாங்கிட்டு உட்காந்து இருக்கான் பாரு, அவன் கூட செஞ்சுட்டு தான் இருக்கான். இன்னைக்கு தேதிக்கு நம்ம சம்பிரதாயத்தில் எடுத்துப்போமே, எத்தனையோ சன்னியாசிகள் பெருத்தவாள்லாம் இருக்கா. எல்லாரும் என்ன எதுவுமே செய்யாம ஆசிரமத்தோட உட்காந்து இருக்காளா, மட்டத்தோட உட்காந்து இருக்காளா? உட்காருன்னு கேட்டா நம்ம கிரகஸ்தாள் எல்லாரை விட வேலை ஜாஸ்தி அவளுக்கு தான் இருக்கு. இப்போ எத்தனை கோவில பார்க்கணும், எத்தனை குளத்தை பார்க்கணும், எத்தனை சிஷ்யால பார்க்கணும், எத்தனை இடத்துல சம்பரோக்ஷணம், எத்தனை இடத்துல காலட்சேமம், இத்தனை அவா பார்த்துட்டு இருக்காள். என்ன சன்னியாசியாச்சே சுவாமி, நீர் தான் ஒண்ணும் பண்ண மாட்டேறா. கண்ணனே சொல்லியிருக்கா, நாங்க பண்ணாத இருக்கலாமா? ஏன்னா கண்ணன் சொல்லிக்கிறது என்ன? இப்போ யாரா இருந்தாலும் அவச கர்ம, தானே கர்மாவை செய்துதான் ஆக வேண்டும். சன்னியாசிகளால கூட செய்யாமல் இருக்க முடியல அர்ஜுனா. நீ க்ஷத்ரியன், கல்யாணம் பண்ணு, கிரகஸ்தன் வாழ்கிறாய், நீ போய் சண்டை போட மாட்டேன்னு சொல்றது நியாயமா? பிராமணனையே விட மாட்டேங்கிறது கர்மா, க்ஷத்ரியனை எங்கேயான விட்டுப்படுமா? ஜாது திட்டதி சர்வஹா பிரகிருதி ஜெயில் குணைகி. இவன் ஏன் அந்த கர்மா விடாத பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? பிரகிருதி ஜெய்கி குணைகி, பிரகிருத்தியாலே பிறந்ததான குணங்கள். எனக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் விடாம இருக்கும் இல்லையோ, அதனாலதான் முக்குணங்களே என்ன சிரமப்படுத்திட்டே இருக்கும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதுல கீழே விண்ணப்பம் பண்ணிருக்கேன். சத்துவகுணம்ங்கிறது நல்ல ஞானத்தை கொடுக்கும், அறிவு தெளிவை கொடுக்கும். ரஜோகுணம்ங்கிறது அப்பப்ப கோபத்தையும் ஆசையும் தூண்டி விட்டுட்டே இருக்கும். தமோ குணம்ங்கிறது அறிவற்ற தூக்கத்தையும் மயக்கத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். இந்த மூணு தான் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்துக்கு. இதுல சத்துவகுணத்துக்கு வரணம் வெளுப்பு, ரஜோகுணத்துக்கு வரணம் சிகப்பு, தமோ குணத்துக்கு வரணம் கருப்பு. தமோ குணம்னாலே தூக்கம், ரஜோகுணம்னாலே சிகப்பு ஆசை கோபம், சத்துவகுணம்னாலே வெளுப்பு நேர்மை. திருமங்கையாழ்வார் ஒரு பிரபந்தம் பாடினார், திருவெழுகூத்திருக்கைன்னு இந்த பிரபந்தத்துக்கு பேர். அதுல 1 2 3 4ன்னு கணக்கா வரும். நீங்க திருக்குடந்த கும்பகோணத்துக்கு எத்தனை பேர் போய் சேவிக்கணும்னு தெரியல. 6வது ஆழ்வான் சேவை சாதிக்கிறான். சாரங்கபாணி கிடந்த எம்பெருமான் பின்னாடி, முன்னாடி நின்ன எம்பெருமான் 6ஆவதே அடியேன் உடலம் என்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. ஆழ்வார் 5ஆம்பத்திலே பழகா 10 பாசுரம் பாடியிருக்கார். பல ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். அந்த திருக்குடந்தை கோபுர துவாரத்துக்குள்ள நுழைஞ்சு கஜஸ்தம்பம் வச்சிருப்பாள் இல்லையோ, இந்த இடது பக்கம் மேல பாத்தீங்கன்னா ஒரு தேர் படம் எழுதியிருப்பா. அந்த இடத்துல ஒரு சித்திரம். அந்த தேருக்கு என்ன, கீழே 1 நிலை, 2 நிலை, 3 நிலை, 4 நிலை, 5 நிலை, 7 நிலை, குறைச்சுட்டே போய் மேல 1 நிலை, இப்படி எழுதி இந்த பிரபந்தம் முழுக்க அதுல அக்ஷரமா எழுதி வச்சிருப்பான். அந்த தேர்ல தேர்ங்கிறது சின்னதா ஆரம்பிச்சு இப்படி 7 வரைக்கும் போய் மறுபடியும் சின்னதா போறது இல்லையோ. தாழ்வார் இந்த பிரபந்தத்தை எவ்வளவு அழகா பாடினார் தெரியுமா? 1 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3 4 4 3 2 1 1 2 3 4 5 6 7 7 6 5 4 3 2 1 இப்படியே பாட்டை பாடியிருப்பார். ஒரு இடம் மட்டும் சொல்றேன். அஞ்சரைய பறவை ஏறி நால்வாய மும்மதத்து இரு செவி ஒரு தனிவேழ தரந்தை. இது கஜேந்திர மோட்சம் சொல்லிட்டு இருக்காரு இப்ப திருமங்கையாழ்வார். அம்சிரைய பறவை ஏறி, அஞ்சிரைன்னா 5ங்கிற எண்ணிக்கை வந்துட்டு சொல்லியோ. ஆனா 5ங்கிற எண்ணிக்கை அங்க அர்த்தம் இருக்காது. அழகிய சிறைய அஞ்சிரைன்னு சொல்லுவார். ஆனா பாட்டு வரைச்சே 5ங்கிற எண்ணிக்கை வந்துடும். அஞ்சிரைய பறவை ஏறி நால்வாய, 4ங்கிற எண்ணிக்கை வந்துதா. ஆனா வாய் 4ங்கிற வாய் யானைக்கு. கருடன் பேரில பகவான் ஆரோகணித்தான், யானையை ரட்சிக்கிறதுக்கு வரான். யானையினுடைய இந்த வாய் இப்படி தொங்கிட்டு இருக்கும் இல்லையோ, 4ங்கிற வாய் 4 வாய. மும்மதத்து 3 இடத்திலேருந்து ஜலம் ஒழிக்கிட்டு இருக்குமா ஆனைக்கு. மத ஜலம்னு பேர். மும்மதத்து இரு செவி, 2 காது ஆடிண்டே இருக்கு. ஒரு தனி வேழம். கண்ணனுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு எந்த வேழம் நினைச்சது? இந்த வேழம் மட்டும்தான் நினைச்சது. அதனால ஒரு தனி வேழ தரந்தை. இது ஆழ்வாருடைய பாசுரம், திருமங்கை ஆழ்வார். அந்த பிரபந்தத்துல ஒரு கணக்கு சொல்றாரு. இப்போ முக்குணத்தில் 2 அகத்தி 1 ஒன்னி நின்னு.
மூன்று குணத்துக்குள்ளே 2 குணத்தை விட்டுடுங்க, ஒரே ஒரு குணத்தை மட்டும் பற்றுங்கள். அவர் ஆழ்வார் நினைச்சுன்னு சொன்னது ரஜோகுணத்தையும்